श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 7வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்ய ரபதேர்ஜுனா கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நம்ம போன ஸ்லோகங்களில் பார்த்து வந்தோம். நம்ம கிருஷ்ணர் கர்மயோகம் என்றால் என்ன என்று சொல்லிட்டு இந்த கர்மயோகத்தை எப்படி கடைபிடிக்கணும் என்றும் சொல்லிட்டு இந்த கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டுத்துல எது வசதி எது ரொம்ப சுலபமாக இருக்கும் என்றால் கர்மயோகம்தான் என்றும் சொன்னார். இந்த கர்மயோகத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கர்மானால் தான் இவ்வளவு பிரச்சனைகள், இதனால் தான் இவ்வளவு சங்கடங்கள் என்று சொல்லி அந்த கர்மாவை விலக்கி வைக்கணும் என்று ஆசைப்பட்டு சந்நியாசியாக சந்நியாசம் வாங்கி கொண்டு போவார்கள். அவளும் தவறு செய்கிறா, அவளுக்கும் அந்த கர்மாவின் பலன் வரும் என்று கிருஷ்ணர் சொன்னார். ஏனென்றால் இந்த மனசு இந்த புத்தி என்பது எந்த ஒரு விஷயத்த செய்தோமோ அதை திருப்பி திருப்பி நம்ம மண்டைக்குள்ளேயே ஓட்டி ஓட்டி காட்டுமா நம்ம எதை செய்தோமோ. ஆனால் நம்ம செய்யும் செயல்களை அந்த செய்கிற நேரத்தில் செஞ்சதுக்கப்புறம் மறக்காதான் மனம். ஆனால் இந்த மனம் செய்த செயல்களை திருப்பி திருப்பி அது நம்ம மனதுக்குள்ளேயே ஒரு படம் மாதிரி ஓட்டி ஓட்டி காட்டிகிட்டு இருக்குமா. அதனால் ஒரு செயலை செய்யறதுனால பலன்கள் வரும் என்றால் அந்த செயலை செய்ததை நினைத்து பார்ப்பதனாலும் அந்த பலன்கள் வரும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால்தான் சந்நியாசியாக போபவர்கள் அவளோட அங்கங்களை, அவள் உடலில் இருக்கும் அந்த பாடி பார்ட்ஸை, உடலில் இருக்கும் அங்கங்களை கட்டுப்படுத்த முடியுமே தவிர அவளோட மனசை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அவளோட அங்கங்களை கட்டுப்படுத்தினால் அந்த கர்மாவை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மனசை கட்டுப்படுத்தாத காரணத்தினால் செய்த கர்மாக்கள் திருப்பி திருப்பி மனசில் வந்துட்டே இருக்கும் நினைவுகளாக. அதனால் அந்த கர்மாவை செய்வதனால் ஏற்படும் பலன்கள் நிச்சயமாக அவளுக்கு வரும். அதனாலேயே அதோடு சேர்ந்து பாவமும் சேர்ந்தே வரும் அர்ஜுனா என்று கிருஷ்ணா கூறுகிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், யஸ்விந்திரியாணி மனசா நியம்யா ரபதேர்ஜுனா கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்த விசிஷ்யதே. அதாவது இப்படி தங்களையே ஏமாத்தி கொள்ளும் இந்த முட்டாள்கள், நான் இந்த கர்மாவை விட்டுட்டேன், நான் சன்னியாசியாக மாறிட்டேன் என்று தன்னைத்தானே ஏமாத்தி கொள்ளும் இந்த முட்டாள்களுக்கு தெரியாது, கர்மாவை அங்கங்களை அடக்குவதால் மட்டுமே கர்மாக்கள் அழிந்து போகாது, மனத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியாது. அதனால் இப்படி ஒரு பக்கம் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கும்போது, சன்னியாசம் வாங்கிட்டு போறவா இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சந்நியாசமே வாங்காமல் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர், ஆனால் அவருக்கு கர்மயோகத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் கர்மாவை எப்படி செய்யணும், இந்த செயலை செய்தால் இந்த செயலையும் செயல்லேருந்து வரும் பலனையும் பகவானிடமே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த செயல்லேருந்து வரும் இன்பம் துன்பம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், இது எல்லாத்தையுமே சமமாக ஏற்றுக்கொள்ளணும் என்று இந்த ஒரு தத்துவம் புரிந்த ஒரு சாதாரண மனுஷன் அவன் சந்நியாசியாக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இதெல்லாம் என்னிடம் சமர்ப்பணம் செய்தாலே போதும், அவனுக்கு முக்தி அளிப்பேன் என்று நம்மளோட கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால நம்ம கிருஷ்ணர் இப்போ ஒரு பக்கம் சந்நியாசம் வாங்க போறேன் என்று சொல்லி மனதை கட்டுப்படுத்த முடியாத நபர்களையும், இன்னொரு பக்கம் சந்நியாசமே வாங்க தேவையில்லை ஆனால் மனதை கட்டுப்படுத்தி விட்டேன் என்று சொல்லும் இன்னொரு நபரையும் ஒரு கம்பேர் பண்ணி காட்டுறாராம் நம்ம அர்ஜுனனுக்கு. அதனால உண்மையாகவே சந்நியாசம் வாங்க முடியாத அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தனாக போவதா, இல்லை சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இந்த கர்மயோகத்தை பின்பற்றுவதா, இதை நம்ம தான் முடிவெடுக்கணும் என்று கிருஷ்ணர் நம்மகிட்ட சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.